2020 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன், அதனால் நான் எப்பயுமே விஜய் தான் எப்பயுமே. அவங்க தான், வேற எதுவும் இல்லை. ஒப்பீனியன் கேட்குறீங்க. நாங்கள் தான் ப்ரோ திருப்பி டிவிக்கே தான் ப்ரோ. இல்லை எங்க மறுபடியும் அதிலே கம்பேர் சினிமாலே இப்போ வந்து அரசியல் வந்துருக்காங்க. 26 கூட 31 சாய்ஸ், எதிர்கட்சி வந்தவங்க 31 சாய்ஸ் கண்டிப்பாக அவர் தான் வருவார். திமுக அதிமுக இருக்காங்க, என்டிகே டிவிகே அதே டிஎம்கே. எதனால டிஎம்கே? அப்போ வந்து சொல்லி வளர்ந்துட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே உங்காவது ஏடிஎம்கே. எதனால ஏடிஎம்கே? ஒரு 10 முறை இருந்தாலே எம்எல்ஏ இது வந்து எடப்பாடி கட்சி அடிக்கடி மாறும் நேரத்துக்கு மாதிரி கட்சி மச்ச மாற்றி சொல்லிட்டா. நீங்க விஜயிட்டாவா? விஜயிட்டான் யார் ஆட்சி மாறினாலும் பஸ் ஃப்ரீ தான். கோவில் முடிச்சு கர்நாடகா முடிச்சு ஆதரவு யாருக்கு? திமுக அதிமுக இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எதனால விஜய்? என்ன கொடுக்கலாம்? நல்லா பேசுறாரு, 4 பேர் நல்லது பண்றாரு, பரவாயில்ல. பேச்சு திறமை இருக்கு, நல்லாவும் பேசுற, கருத்து கணிப்பெல்லாம் நல்லா இருக்கு. அந்த எப்படி சொல்றதுன்னா எல்லா இதுலயும் ஜாதி மதம் வேறுபாடு அந்த மாதிரி கருத்து வேறுபாடெல்லாம் எதுவும் இல்லை. நல்லபடியா ஆட்சி நடத்தணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 2026 விஜய் வந்து நல்லா இருக்கு. ஆனால் அவரு சிங்களா வந்து இந்த ஆட்சி அமைக்க முடியுமான்னு தான். ஆனால் விஜய் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம், நல்லதுதான். விஜய் விஜய் எதனால விஜய்? எல்லாரும் ஒரு சான்ஸ், அவருக்கு ஒரு சான்ஸ். 26ல் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக அதிமுக தாவேக்கா விஜய்? அதிமுக. எதனால? இப்போ இருக்கிற அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தா அது கிருஷ்ணகிரியில் கொரோனா பொங்கல் இதெல்லாம் நடக்குதுன்னா அதனால் கண்டிப்பாக அம்மா ஆட்சி வரணும். அதிமுகன்றதை விட எங்களுக்கு அம்மா ஆட்சி வந்தால் தான் பொங்கல் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போது எடப்பாடி தானே இருக்கார், அம்மா இல்லை. இல்லை அந்த இருந்தாலும் அவங்களுடைய வளர்ப்பில் வந்தவங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக அம்மா லெவல் இல்லைனாலும் ஒரு 8% கொண்டு வருவாங்கல்ல, அவங்க சாயம் இருக்கும். ஆமாண்ணா. உங்கள் ஆதரவு யாருக்காது? 26 எலெக்ஷன் திமுக அதிமுக தாவேக்கா விஜய். உங்கள் ஆதரவு புதுசாக யாராவது வரணும்? தாவேக்கா புதுசாக என்டிகே பிஜேபி டிவிக்கே வந்தால் அவன் எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட. அவர் என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு வந்து புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். ஒருத்தரையே அவங்க மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது. புது புது ஆளுங்க வந்தால் தான் நமக்கு வந்து எப்படின்னு தெரியும். அவங்க ஃபேமிலியே வந்துட்டு இருந்தால் ஒன்றும் வேலை ஆகாது. இது வர்றது புதுசாக வர்றது ரொம்ப நல்லது. கேட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க? நம்மளே பேசிக்கலாம். இல்லை இல்லை, இலவசம் எவன் கேட்டான்? இவங்க யார் இதுக்கு எடுக்கிறதுக்கு? நான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன். எவன் சாசை எவன் கொடுக்குறது இல்லையா? இவங்க ஒயின் ஷாப்புக்கு நடத்துக்கிறாங்க, ஃப்ரீயாக விட்டுக்கிறாங்க, எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிடுறாங்க, கோடிக்கணக்கான தொட்டு சம்பாதிக்கிறாங்க. கொடுக்குற பேர்ல நம்ம தலையில ஏன் தலை மேல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாவே போகுது. எல்லாருக்கும் ஃப்ரீயா போறதெல்லாம் இருக்கிறவங்களுக்கே போயிருது. பாதி தமிழ்நாடு ஃபாரின்காரனுக்கு வித்துட்டாங்க. இன்னும் என்ன இருக்கு? அவன் 5 வருஷம் சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருந்தா இருக்கிறவன் என்ன சொல்லி கும்பிட்டு போகுதா? வாங்க, என்ன பேட்டி எடுத்து என்ன பிரயோஜனம்? காயலுக்கு மேல நம்ம பேசி ஏதாவது ஆக போதா?
எலெக்ஷன் டைம்ல என்ன பண்றாங்களோ கொடுத்தா போதும். இன்னைக்கு ஒயின் ஷாப் இங்கே வேப்பம்பள்ளி கிட்ட 50 லாரி நிற்குது சரக்கு. எது வியாபாரம் ஆகுதோ இல்லையா அது ஆகுது. குடும்பம் நாசமா போயிடுச்சு. எல்லாம் அங்கே போகிறவங்க 90% எல்லாம் தினக்கூலிக்கு போகிறவங்க தான் எல்லாம் போகிறாங்க. வேஸ்ட்டாக அங்கே தான் போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நினைச்சா அப்படியே கஷ்டமா இருக்கு. ரொம்ப மோசம். சுனாமி வந்தது, இது வந்தது, எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு பாதிப்பு இருக்கா சொல்லுங்க? சென்னையில் அத்தனை பேர் செத்தாங்க, இதானாங்க. அரசியல்வாதிக்கு ஒருத்தனாவது இது பண்ணாங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன துட்டு இருக்கு, அப்டர் மேலே அப்டரில் போய் உக்காந்துக்கிறாங்க. யாருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? எவனுக்குமே கஷ்டம் இல்லை. ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, சுனாமியில் வீட்டுக்குள்ளே தண்ணி நுழைஞ்சிச்சு, சாப்பாட்டுக்கு இல்லை, எவனாவது இருக்கானா? அவங்கெல்லாம் கரெக்டாக என்னங்க உயர்மட்டம் ஒன்றுக்கு போகிறதுக்கு 10 ரூபா வாங்குறாங்க பாத்ரூமுக்கு. என்ன ஆச்சு இது கேட்டாங்க. அடிதடி ஒன்றுக்கு போகிறதுக்கு 10 ரூபாய் கேட்குறாங்க. எந்த காலத்தில் இருக்குது பாருங்க. பாலும் ஒரே ரேட்டு, தண்ணியும் ஒரே ரேட்டு. யாரும் கேட்கறதில்ல. எவன் 100 ரூபா கொடுக்குறான்னா அவன் பக்கம் பேசுறாங்க. அவ்வளோதான். இல்ல சும்மா எடுங்க. என்ன போய் உங்க கருத்து என்ன? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? இல்ல நம்ம நார்மலா பேசுற மாதிரி இல்லை உங்க ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு யார் ஆட்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு? புதுசாக ஒரு புதுசாக ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, வேறு எதுவும் இன்னும் கொஞ்சம் டவர் அதிகம் பிரைட்னஸ். சரி ஆதரவு யாருக்காக? நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்? அண்டி எல்லாம் வராது. யாரு வந்தா மட்டும் யார் என்ன செய்ய இருக்குல்ல ஆசை, இவங்க வந்து எங்களுக்கு ஆசை இருக்குது. எங்களுக்கு ஆசை இருக்கு. அது நிறைவே முடியாது. ஏன்னா அவங்க அங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்க அங்க போயிடுறாங்க. சம்பாதிக்கிறது தான் பார்க்குவாங்க. இல்லை நான் இருக்கிறதே சொல்லிடுறேன். அதுதான் இப்ப நடக்கிறதே அதுதான். உங்க கோரிக்கை ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. உங்க கோரிக்கை கோரிக்கையுமே இல்லை. நாங்க காலையில் ஏதோ வேலை வெட்டி போறேங்க. எப்பயுமே எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ண போறோம். எங்க உழைப்புல நாங்க யாரு வந்து எங்களுக்கு என்ன பண்ண போறோம். திமுக மகளிருக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்களா? மாசம் 1000 ரூபாய் மகளிர் பேருந்துல இதுதான் நல்லா இருக்கு. அது வரவங்களுக்கு வருது, எங்களுக்கு எங்க வருது? உங்களுக்கு அந்த மாசம் 1000 ரூபாய் தான் வருது. எதுவுமே எங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதான் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேருக்கு வர்றதில்லை, ஒரு சில பேர் தான் வருது. அதுதான் வரதில்லை சில பேருக்கு. கவர்மெண்ட் அங்கே ஆசையா 1000 ரூபாய் அனுப்புறாங்க. நாங்களே எதுவுமே நாங்கள் பாரு இவ்வளோ நாட்டுக்கு பையன் தூக்கிட்டு போயிட்டு இப்போ வரங்க. என் கஷ்டம் ஏதோ பார்த்தா எனக்கு யாருமே எல்லாம் இல்லை. அப்பா அம்மா யாரும் இல்லை. எடுத்து வளர்த்துவங்க. அவன் கல்யாணம் பண்ணின்னு போய் அவன் சரியில்லாத விட்டேன். 2 குழந்தைங்களை வச்சு நான் அவசரப்பட்டு நான் இருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை. இப்போ நான் தான் உழைக்கிறேன், நான் தான் பண்ணுறேன். யாருக்கிட்ட போய் எந்த புரோஜனம்? நம்மளுக்குன்னு யாரானா எதாவது நல்லது கெட்டது செஞ்சா பரவாயில்ல. செய்யாதவங்க என்ன பண்ண முடியும்? யாரு ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன். புதுசா ஸ்கீமான் இருக்காங்க. பிஜேபி வந்ததில்லை, விஜய் இருக்காரு. யார் வந்தாலும் தலைமை சரியா இருக்கு. சரியா இருந்தால் மட்டும் தப்பாது. அடிப்படை இருந்து விஜயா எதனால விஜய் புதுசாக கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். வந்து அவ்வளோதான். சட்டம்